சோஷியல் மீடியாவில் திறந்து பார்த்துட்டு இருந்தோம். நீங்கள் அரோரோட பாய் ஃப்ரெண்ட்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. உண்மையிலே ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்களா? நிறைய கேள்விப்பட்டோம், என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கேள்விப்பட்டோம். எந்த அளவுக்கு உண்மை? நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்கான், இப்போ ஃபர்ஸ்ட் யாராவது எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க இல்லை கால் பண்ணுறாங்கன்னா நான் பேமெண்ட் பற்றி தான் பேசுவேன். ஸோ அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலவே ஷி ஆல்வேஸ் வாண்டட் டு ஃபோக்கஸ் ஆன் மணி. அரோரா துஷார்கிட்ட பழகிற விதமும் கமருதீன் கிட்ட பழகிற விதமும் ஒரே மாதிரி இருக்குது. என்ன மென்டாலிட்டியில் பழகுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்? அரோராக்கு ஒரு கேமுக்காக கூட ஷீக்கிரம் சரியா மாதிரி நம்ம இல்லை இந்த மாதிரி இருந்தால் தான் இது ஒர்க் அவுட் ஆகும், ஒரு கேம் பிளேயாக நினச்சி இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு கூட எனக்கு. பேன் டாக்கிஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் பிக் பாஸில் ரொம்ப பயங்கரமாக கேம் ஆடிட்டு இருக்காங்க அரோரா. அது மட்டும் இல்லை, அரோரோட பாய் ஃப்ரெண்ட் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வதந்திகள்லாம் கிளம்பிட்டு இருக்காரு. நம்ம கூட ஆக்டர் பார்கவ் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். அரோரா கமருதீன்ற பாயிண்ட்டுக்கு நம்ம வந்தால் கூட பார்வதி நடுவில் வராங்க. பார்வதியால் அரோராக்கு ஒரு பயங்கரமான சண்டை ஒன்று போயிட்டு இருக்கு, கமருதீனுக்கு ஒரு சண்டை ஒன்று போயிட்டு இருக்கு. ஹவ் யூ சி, எப்படி பார்க்குறீங்க? அரோரா சைட்லேருந்து நம்ம பார்க்குறோன்னா சில டைம் வேலிடான பாயிண்ட்ஸ் தான் பார்வதி கிட்ட பேசுகிறாங்க. சில டைம் இன்டென்ஷனாக தான் அவங்க கூட சண்டை போடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஆக்சுவலாக. ஸோ அது அவங்க மேபி அவங்களோட கேம் பிளேயாக கூட இருக்கலாம். கமருதீன் பாயிண்ட் நம்ம எடுத்துட்டோன்னா, கமருன் அரோராக்கும் ஸ்பேஸ் கொடுக்குறாரு, அட் த சேம் டைம் பார்வதிக்கும் ஸ்பேஸ் கொடுக்குறாரு அவர். ஸோ பட் இங்கே திடீர்னு அரோரா கூட ஏதாவது சண்டை வந்துருச்சுன்னா திருப்பி அவரே பேசுகிற மாதிரி திருப்பி சமாதானம் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அவரோட கேம் பிளானே நமக்கு என்னன்னு தெரில. ஸோ ரெண்டு பேரும் வச்சிருந்தா நம்ம மேல நிறைய ஃபோக்கஸ் வரும்னு யோசிக்கிறாரா? யோசிக்கிறாரா இல்லை அரோராவும் நினைக்கிறாங்க போல, சரி துஷார் போயிட்டாங்க, இப்போ நம்ம தனியாக இருந்தால் மேபி நம்ம அவுட் ஃபோக்கஸ் ஆயிடுவோமோ, நம்ம யாரும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு அந்த பயத்தினால நம்ம ஓகே நெக்ஸ்ட் ஒரு ஹெல்தியான ஒரு பாண்ட் நம்ம வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்களா என்னன்னு ஆக்சுவலாக தெரியல. இங்கே பாயிண்ட்டாக என்னவா இருக்குன்னா, இப்போ கமருதீன் பார்வதிக்காக ஒரு பக்கம் நிற்கிறாங்க, அரோராக்காக ஒரு பக்கம் நிற்கிறாங்க. பார்வதியும் கமருதீன் ஒரு மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் போனால் கூட அரோராவுக்கு அந்த நடுவில் பார்வதி கமருதீன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதோ அரோராவுக்கு பிடிக்கலையோன்ற மாதிரி நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி பார்க்குறீங்க? அதுதான். ஸோ துஷார் போனதுக்கப்புறம் மேபி நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால் நம்ம ஃபோக்கஸ்டாக இருப்போமோ அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஓகே, ஸோ மேபி அது கூட ஒரு பாயிண்ட்டாக இருக்கலாம். பட் அதையும் தாண்டி ஒரு ஃப்ரெண்டாக கூட, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக கூட அவங்க பேசலாம். சரி துஷார் போயிட்டாங்க, நமக்கு ஒரு ஃப்ரெண்டாச்சு இருக்கணும், நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு மேபி கமருதீன் கூட பழகுறாங்களோ. ஸோ மேபி அந்த பாயிண்ட்டாக கூட நம்ம பார்க்கலாம். நடுவில் வினோத் நம்ம அரோரா கிட்ட தப்பா ஒரு அலிகேஷன்ஸ் ஏன்னா பிசிக்கலா நான் தப்பா டச் பண்றாருன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அது அரோரா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நமக்கெல்லாம் மேபி ஏதாவது தப்பா இருந்துச்சு அரோரா வாய்ஸ் ரேஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி உண்மையில அரோரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்திருக்கும்? இப்போ கானா வினோத் இந்த மாதிரி பழகுறது எப்படி இருந்துச்சு? அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருது. நான் அரோரா பற்றி சொல்கிறேன். அவங்க ரொம்ப ஜுவலான ஒரு பொண்ணு. ஸோ எதுவுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் அரோராவுக்கு கொஞ்சம் தெளிவான பொண்ணு தான். நம்ம தப்பாக பிஹேவ் பண்ணுறோன்னு தெரிஞ்சால் நம்ம கூட விளங்கி போகிற பொண்ணு தான். ஸோ அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி அந்த ஃபீல் ஆகலை. ஸோ மேபி அண்ணா மாதிரி தான் பார்க்குறாங்க. அதையும் தாண்டி when coming to வினோத் ப்ரோ, சில பேர் தான் நம்ம ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இவங்க தான் கொஞ்சம் ஜென்யூனாக விளையாடுறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ நான் அப்பப்போ இந்த சீசனில் ஏதாவது ஒரு கிளிப்பிங்கோ நான் பார்க்கும்போதோ இல்லை ஒரு சீசன் நான் பார்க்கும்போதோ இவர் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் மனுஷன் ஜென்யூனாக விளையாடுறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த இன்டென்ஷனில் அவர் பண்ணியிருக்க மாட்டார், ஒரு ஜாலியாக தான் அவர் அந்த மாதிரி பொர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதா என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஆக்சுவலி. ஒரு கட்டத்துக்கு மேலே அரோரா வீட்டை விட்டு வெளியே போகிறா, எனக்கு ரொம்ப தனியாக இருக்கிறேன், ஏன்னா துஷாரும் போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபீலுக்கு வந்தாங்க. ரியல் லைஃப்பில் அரோரோட ஃபேமிலி எப்படி, கூட யார் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பில் யாராவது உண்டா? ஸோ லைக் அது அந்தளவுக்கு எனக்கு தெரியாது. பட் ஷீ இஸ் நாட் வித் ஃபேமிலின்றது மட்டும் ஒரு வாட்டி என்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. நான் தனியாக தான் இருக்கேன், ஐம் இண்டிபெண்டன்ட், ஐம் டூயிங் மை திங்ஸ் அப்படின்னு தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலவே ஷீ ஆல்வேஸ் வாண்டட் டு ஃபோக்கஸ் ஆன் மணி. ஓகேவா, நான் சம்பாதிக்கணும், நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், கமர்ஷியலாக இருக்கிற பொண்ணு தான் ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் டைம் இங்கே நான் இன்னும் கொஞ்சம் காசு கொடுக்கணும் அரோராக்கு. இன்னும் கூட பேமெண்ட் நாங்கள் சைட்லேருந்து கொஞ்சம் கொடுக்கல. ஒரு லாஸ்ட் கேட்கும்போது இல்லடி நான் என்ன கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸில் போயிட்டுருக்கேன் அப்படின்போது சரி நீ பார்த்து கொடு அப்படின்னு. ஸோ நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்கான், இந்த ஃபர்ஸ்ட் யாராவது எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க இல்லை கால் பண்ணுறாங்கன்னா நான் பேமெண்ட் பற்றி தான் பேசுவேன், உங்கள்கிட்ட தாண்டா நான் கேட்கவே முடியல, என்ன ஒன்றுன்னு தெரியல, கேட்க முடியல, சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் போகிறது முன்னாடி தான் நினைக்கிறேன் ஒரு 2 months பேக் தான் திருப்பி ஒரு 20-30,000 கொடுக்கணும் அந்த சாங்குது. நான் சொன்னேன் இல்லடி இன்னும் ப்ரமோஷன்ஸ்க்கே நான் எதுவும் பண்ணலை, அதே காசு செலவாயிடுச்சு, இஎம்ஐ நிறையா போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோம். சரி ஓகே பார்த்து கொடு
அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் வென் கம்மிங் டு க்ளோஸ் பர்சன்ஸ் லைக் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது ஷீஸ் லைக் ஓகே நம்ம இவங்களுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட். அண்ட் கம்மிங் டு அதர் ஆஸ்பெக்ட்ஸ் அவங்க கொஞ்சம் கமர்ஷியலான பொண்ணு தான் ஆக்சுவலாக. ஓகே, நிறைய டைம் ரெஜிஸ்டரும் பண்ணியிருந்தாங்க. ஷி ஹாவ் மணி மென்டாலிட்டி, லைக் மணி மென்டாலிட்டியாக மணிக்காக தான் பிக் பாஸ்ல ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம வேர்ட்ஸும் பயன்படுத்தினாங்க. இப்போ நீங்கள் சொல்லும் போது லைக் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க, டேஸ் கடந்து போகிறதுக்கு காரணம் எனக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பேமெண்ட் வருது அப்படின்ற விஷயத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. எப்படி பார்க்குறீங்க? ட்ரூங்க, எல்லாருமே நம்ம வந்து கஷ்டப்படுறோம்னா வி வாண்டட் டு மேக் மணி. அதையும் தாண்டி ஒரு பொண்ணாக எந்த சப்போர்ட் இல்லாமல் நம்ம ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னா பணம் கண்டிப்பாக தேவைப்படும். பணம் மட்டும் இல்லைனா வி நோ ஹவு பீப்புள் கேர்ள்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க நம்மளுக்கே தெரியும். கேர்ள்ஸ் இல்லை நம்மளுக்கே. ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க. முன்னாடிலாம் எனக்கு நான் ஒர்க் ஃபார் ஏ கம்பெனி, நான் ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறேன். மாதம் எனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் வருதுன்னா அந்த 1 லட்ச ரூபா வந்து எப்பவுமே என் கையில் இருந்துச்சு. மிஞ்சி போனால் ட்ரெஸ் வாங்குவேன், எல்லாமே வாங்கிட்டு இருந்தேன். இப்போ நான் சாங் பண்ணதுக்கப்புறம் இஎம்ஐயில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ முன்னாடி நான் ஒரு ஹெல்த்தியாக எல்லாமே இருக்கும்போது நம்ம கூட பழகுறவங்க ஒரு பிஹேவியரில் பழகுவாங்க. நம்மக்கிட்ட காசு இல்லைன்னா தினம் மச்சான் சாங் பண்ணிட்டான்டா அப்படின்னு. ஸோ பசங்களுக்கு அப்படி நடக்கும்போது பொண்ணுங்க கண்டிப்பாக சம்பாதிக்கணும். ஸோ அந்த பாயிண்ட்டை நான் அரோராக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். ஷி வாண்டட் டு மேக் மணி. 2-3 நாளாக வந்து எக்ஸை திறந்தாலும் இன்ஸ்டாகிராம் திறந்தாலும் நீங்கள் தான் அரோரா பாய் ஃப்ரெண்ட்ற மாதிரி நிறைய டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. என்ன உண்மையில பாய் ஃப்ரெண்ட் தானா என்ன? ஸோ அது நிறைய பேர் ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்குறோம். ஸோ நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள். ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் இருக்கு எங்களுக்கு. ஓப்பனாக சொல்ல போனால் கொலீக்ஸ் மாதிரி தான். ஓகே, பாய் ஃப்ரெண்ட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கட்டுக்கதை தான். அது கட்டுக்கதை தான். ஓகே, ஆனால் நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம். நீங்கள் காரில் அரோரோட இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் அந்த மாதிரி நிறைய பார்த்தோம். அதெல்லாம் எப்போ எடுத்த ஃபோட்டோஸு? சரி, நீங்கள் பார்த்த எல்லா பிக்ஸுமே அங்கே போஸ்ட் பண்ண எல்லா பிக்ஸுமே வந்து சாங்கோட ஒர்க்கிங் ஸ்கில்ஸ். அது இல்லாமல் நாங்கள் எப்பாவது 2-3 வாட்டி நாங்கள் வெளியே மீட் பண்ணியிருக்கோம். அதை மீட் பண்ணும்போது நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது எல்லாமே. ஓகே, ஸோ எப்போல்லாம் நான் ஸ்டோரி நான் சாங் அப்படின்னு ஒரு ஃபோல்டரில் ஹைலைட்ஸில் இருக்குது இன்ஸ்டாகிராமில். அந்த பிக்ஸ் எல்லாமே ஸோ அதில் வந்து கிரியேட் பண்ணி. நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி துஷார் வெளியே போகிறதுக்கு காரணம் அரோரா தான் அப்படின்ற ஒரு ரீசன் வந்து எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அரோரா கிட்ட நிறைய பேர் மேனிப்புலேட் பண்ணுறாங்களா அப்படின்னு இருந்துச்சு. அரோரா வந்து என்னால் வந்து துஷார் வெளியே போகலன்ற பாயிண்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுது? as a பாயிண்ட் வந்து நம்ம ஒரு ரியாலிட்டி ஷோ போகும்போது ஸோ நம்ம கேமுக்காக உள்ளே போகிறோம். அப்பார்ட் ஃப்ரம் ரிலேஷன்ஷிப் அங்கே போய் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். ஒரே நம்ம டெய்லி எழுந்திரிச்சோடனே டெய்லி நம்ம அந்த 20 பேர் பார்க்கும்போது யாராவது ஒருத்தர் பார்க்கும்போது நமக்கு ஃபீலிங் இருக்கும்போது க்ரஷ் ரிலேஷன்ஷிப் மேபி இட்ஸ் அ காமன் திங். நான் நிறைய இந்த சீசன் மட்டும் இல்லை, நிறைய சீசன் நம்ம பார்க்குறோம். ஸோ அவரு கூட துஷார் கூட கொஞ்சம் லைக் எப்படி சொல்ல உஷாராக இருந்திருக்கலாம். நம்ம ஒரு ரியாலிட்டி ஷோக்கு வந்திருக்கோம், நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் அவர் ஃபோக்கஸ்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஆக்சுவலாக. ஓகே, அண்ட் துஷாரோட சேர்ந்து இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. தனியாக போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பார்த்துட்டு இருந்தோம். அஸ் அ ஃப்ரெண்டாக உங்களுக்கு ஒரு விஷயம் தோணி இருக்குல்ல, இதை நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன இருந்துச்சு? ரியாலிட்டி ஷோனால இப்போ பிக் பாஸ் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ரியாலிட்டி ஷோ ஆக்சுவலி. ஸோ நிறைய பேர் லைக் எல்லா ஏஜ் குரூப்ஸும் பார்க்குறாங்க. கிட்ஸ்லேருந்து லைக் யங்ஸ்டர்ஸ் பார்க்குறாங்க, பெரியவங்க பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோ நம்ம இருக்கும்போது ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பார்க்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கும். அதுதான் நான் கமிங் டு திஸ் பாயிண்ட்ல ஸ்டார்டிங்காக அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் உள்ளே போய் என்னோட ரெஃப்ளெக்ஷன் மாற்ற போகிறேன், அரோரானா நான் இப்படிதான் அப்படின்னு ஒரு நேம் இருக்குது, அதை போய் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு போனவங்க தான். ஸோ அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல போனவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்ல பேர் வந்திருக்கும் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆக்சுவலாக. நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அரோரான்ற ஒரு பேர் ஒன்று சோஷியல் மீடியாவில் நிறைய நம்ம ஏர்லி பிக் பாஸ் முன்னாடி நம்ம பார்த்தோம். அந்த பேர் சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ கொஞ்சம் பாசிட்டிவாக போயிருக்கு. டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நம்ம சாங் நம்ம நினைச்ச மாதிரி ரீச் ஆயிருந்தா கண்டிப்பாக அரோரா வந்து ஒரு நல்ல நேம் கிடைச்சிருக்கும். ஏன்னா நம்ம சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேடோட கிளிப்பே இருக்காது. அரோரா பற்றி எல்லாமே நீட்டாக க்ளீனாக நாங்கள் பார்த்துருக்கோம். அதெல்லாம் நிறைய வாட்டி நான் அரோராக்கு சொன்னேன், இந்த சாங் வந்து உனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா, நீ வந்து நம்ம ப்ரமோட் பண்ணலாம், கோ டு நிறைய யூடியூப் சேனல்ஸ் நம்ம போகலாம், இந்த சாங் பண்ணலாம் அப்படின்னு நான் நிறைய வாட்டி அவர் சொல்லுவேன். பட் அந்த டைமில் நிறைய யூடியூப் சேனல்ஸ் ஏற்கனவே அவங்க இன்டர்வியூ கொடுத்ததுனால பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னால அவங்க வரல ஆக்சுவலாக. ஓகே, சாங்ஸ் ப்ரொமோஷன்ஸ்க்கு நீங்கள் கூப்பிட்டீங்க, அவங்க வரல. ஓகே ஓகே, என்ன ரீசனுக்காக வரல? ரீசன்னா ஐ ரெஸ்பெக்ட் தட் ரீசன். அந்த ரீசன் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். எதுக்காகனா அவங்க ஏற்கனவே அந்த யூடியூப் சேனல்ஸ் நிறைய போயிருக்காங்க, அவங்க வந்து கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு ஸோ அது ஏதோ சம் இஷ்யூஸ் ஆயிருக்கு. ஷீ வென்ட் இன்டு சம் ட்ராமா. ஸோ அதனால இப்போ நான் திருப்பி வந்தானா அந்த கான்ட்ரவர்ஷியலாக தான் போகும். ஸோ எனக்கு கஷ்டம் தான், ஸோ இப்போ வேணாம் அப்படின்னு தான் சொல்லி அவங்க ஆக்சுவலாக அவாய்ட் பண்ணிட்டாங்க.
நிறைய பேர் சொல்ற ஒரு கமெண்ட் என்னவா இருக்குன்னா, அரோரா வந்து துஷார் கிட்ட பழகுற விதமும், கமருதீன் கிட்ட பழகுற விதமும் ஒரே மாதிரி இருக்குது. என்ன மென்டாலிட்டில பழகுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. கமருதீன் வந்து சில நேரம் ஃப்ரெண்ட்ஸ்ன்றாங்க. ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து கமருதீன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டில நிறைய போச்சு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? அரோரா வந்து ஒரு நல்ல பிளேயர். அவங்களுக்கு வந்து தனியாக வந்து ஷீ இஸ் இண்டிபெண்டன்ட். இவங்க கூட அவங்க தனியாக தான் எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அரோராக்கு வந்து ஒரு கேமுக்காக கூட ஷீ கேன் திங்க், சரி நம்ம உள்ள இந்த மாதிரி இருந்தால் தான் இப்படி ஒர்க் அவுட் ஆகும், ஒரு கேம் பிளேயாக நினச்சி இதெல்லாம் பண்ணுறாங்களான்னு கூட எனக்கு தெரியல. இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கூட நம்ம திங்க் பண்ணலாம் ஆக்சுவலாக. சோஷியல் மீடியாவில் திறந்து பார்த்துட்டு இருந்தோம், நீங்கள் அரோரோட பாய் ஃப்ரெண்ட்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. உண்மையிலே ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்களா அரோரா? இல்லை ப்ரோ, அப்போலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்கிறோன்னா, லைக் 3 நாள் சாங் ஷூட் போனதுனால நிறையா பேசினோம். வி ஆர் லைக் வெரி வெரி க்ளோஸ். ஓகே. ஸோ சில டைமில் எனக்கு 3rd டே ஷூட் நானே போய் ட்ராப் பண்ணுவேன் வீட்டுக்கிட்ட. ஒரு சில டைம் எப்பாவது நாங்கள் 2-3 வாட்டி அவுட்புட் காமிக்கிறதால நான் போயிருந்தேன். மீட் பண்ணும்போது ஐ கோ அண்ட் ட்ராப், நானே தான் அவங்க வீட்டுக்கிட்ட போய்லாம் ட்ராப் பண்ணுவேன். ஷீல் ஷேர் லாட் ஆஃப் திங்ஸ். அவங்க இப்படி போயிட்டுருக்கு, அது போயிட்டுருக்கு, இந்த சாங் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஸோ அது தாண்டி வி ஆர் இன்டு நாட் எனி ரிலேஷன்ஷிப். பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சா? அவங்களுக்கு இருந்துச்சு. ஓகே, அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி எனக்கு சொல்லியிருக்கானுங்க. நாங்கள் இங்கே போகிறோம், இந்த மாதிரி அங்கே போகிறோம், இங்கே போகிறோம்னு சொல்லிட்டுருங்க. பட் அந்த டைமில் நான் வந்து ஐ வாஸ் இன்டு மை ஓன் ரிலேஷன்ஷிப். நான் ஒரு பிரேக்கப் ஃபேஸில் இருந்தேன். ஸோ அதனால் நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே அவங்க ரிலேஷன்ஷிப் பற்றி சொன்னாங்க. நான் என் ரிலேஷன்ஷிப் பற்றி நான் சொன்னேன். இல்லாரோட லைக் நான் வந்து ஒரு 8 இயர்ஸாக ஐ வாஸ் இன்டு ரிலேஷன்ஷிப், ரீசெண்டாக பிரேக்கப் ஆச்சு. ஸோ அப்படின்னும் போது அவங்க சொல்லிட்டு இருப்பானுங்க ஒரு ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ அப்படி இப்படின்னு. ஸோ நம்ம என்ன பார்க்குறோமோ அந்த பொண்ணு வந்து டோட்டலி இஸ் டிஃப்ரெண்ட். ஓப்பனாக சொல்ல போனால் ஓகே, வாட் வி சீ இன் அரோரா இன் சோஷியல் மீடியா இட் இஸ் டோட்டலி அவங்க வெளியே வெரி டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ அதுதான் நிறைய கேள்விப்பட்டோம், என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கேள்விப்பட்டோம். எந்த அளவுக்கு உண்மை அது அரோரா? அது லைக் ஆயிடுச்சுன்னு தான் எங்கிட்ட சொன்னாங்க. பட் ஆஃப்டர் தட் அது பிரேக்கப் ஆனது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நாங்கள் டச்சில் இல்லை. ஓகே, என்கேஜ்மெண்ட் அளவுக்கு போயிருந்துச்சு. போயிருந்துச்சுன்றதே எனக்கு தெரியும். பட் ஆஃப்டர் தட் என்னாச்சு, மே பிரேக்கப் ஆச்சா என்ன அப்படின்றதே எனக்கு அந்த அளவுக்கு தெரியல ப்ரோ. சூப்பர். இவ்வளோ தூரம் பிக் பாஸ் பார்த்துருக்க டைம்ல யாரு நல்ல கேம் ஆடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து வினோத் ப்ரோ தான் ஜென்யூனாக ஆடுறாரு அப்படின்னு தோணுச்சு. ஓகே. எப்படி நான் வினோத் ப்ரோவோட ஃபோக்கஸ் எனக்கு போச்சு அப்படின்னா, நம்ம காமெடி பண்ணணும்னு பண்ணுறது ஒன்று வேற. இவர் திவாகர் கூட என்ன பேசினாலும் எனக்கு நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஓகே. ஸோ திவாகர்லாம் லைக் தெரியும் இந்த மாதிரி போயிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ அதான் வினோத் ப்ரோ கொஞ்சம் ஜென்யூனாக விளையாடுற மாதிரி எனக்கு அவர் ஃபீல் ஆச்சு ஆக்சுவலாக. ஓகே. அவரு மேபி அவரே கொஞ்சம் டைட்டில் வின் ஆனால் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே. பிம்பாம்ன்ற ஒரு சாங் ஒன்று பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த டைம்ல அரோராவும் உங்க கூட ட்ராவல் ஆகிட்டு இருந்தாங்க. இட்ஸ் ஒர்க்ஸ் நீங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் டேவே வி வென்ட் ஃபார் லைக் வெரி க்ளோஸ் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் டே ஷூட்லேயே நாங்கள் பயங்கர க்ளோஸ் ஆகிட்டோம். அதனால இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலி. இன்னும் சொல்லப்போனால் ஓவனாக சொல்லப்போனால் எனக்கு ஐ டான்ஸ், ஐ ஆக்ட், பட் ஒரு மாடல் மாதிரி எப்படி நிற்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸ்டில் ஃபோட்டோகிராஃப்லாம் கேட்கும்போது அரோரா இஸ் டு டெல் மீ, சரி நம்ம 2 பேர் இப்படி ஃபோட்டோஸ் எடுக்கலாம், அப்படி ஃபோட்டோஸ் எடுக்கலாம், நீ இப்படி நில்லு அப்படி நில்லு, நீ இப்படி ஹேர் பண்ணு, க்ரூமிங்லாம் ஷி ஹெல்ப் மீ ஆக்சுவலி. ஓகே. ஸோ அதனால தான் ஒர்க்கிங் ஸ்கில்ஸ் அதுலேருந்து தான் போட்டிருக்கானுங்க. நல்ல ஒர்க்கிங் ஸ்கில்ஸ் வந்தது கூட காரணம் அவங்க தான். ஸோ சொல்லுவாங்க இப்படி நிற்கலாம், நம்ம நல்லாயிருக்கும், அப்படி நிற்கலாம் அப்படின்னு சொல்லி ஷி ஹெல்ப் மீ அந்த டைமில். இதுக்கப்புறம் அரோரா கேம் பிளே எப்படி விளையாடணும்னு நினைக்கிறீங்க உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல? சரி, நவ் ஷி இஸ் கோயிங் குட் தான் நினைக்கிறேன். ஸோ இண்டிபெண்டாக இருந்தாலும் அவங்களுக்குன்ட்டு ஒரு நெகட்டிவோ பாசிட்டிவோ ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. ஓகே. சார் இப்போ இருக்கிற காலத்துல இங்கே நம்ம திவாகரே பார்க்குறோன்னா என்ன இப்படி பண்ணிட்டு வந்துட்டாரு, அவர்லாம் ஆனவனா இப்படின்றாரு, நடிப்பு அரக்கன்ன்றாரு, அது தவிர வேறு எதுவுமே தெரியல அந்த மனுஷனுக்கு. ஸோ அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருந்தனால தான் உள்ளே போனார். சம்திங் கால் பாசிட்டிவ் நெகட்டிவ்ல எதுவுமே கிடையாது. ஓகே. ஸோ இவ்வளோ ஃபேன் பேஸ் இவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க வந்து என்ன ஒரு இண்டிபெண்டாகவே விளையாடினாலே அவங்க வந்து ஓரளவுக்கு ஷீல் கம் அட்லீஸ்ட் ரன்னராக போய் தான் வந்துடுவாங்க. திருப்பி நமக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படும்னு சொல்லி யாராவது பின்னாடி போயிட்டு திருப்பி அவங்க ஏதாவது லைக் இன்டு ரிலேஷன்ஷிப் அது போனால் அது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலாக. தொடர்ந்து பிக் பாஸில் யார் டைட்டில் வின்னராக இருப்பாங்கன்ற மாதிரி நினைக்கிறீங்க? அப்பார்ட் ஃப்ரம் வினோத்னா யார் சொல்லுங்க? அப்பார்ட் ஃப்ரம் வினோத்னா உங்கள் ஃப்ரெண்ட் அரோரா வாய்ப்பு இருக்கு. ஆனால் சந்தோஷம் தான் எனக்கு ஆக்சுவலாக. ஓகே. அரோனா வினோத் ப்ரோ இல்லைன்னா அரோரா தான் வினரானா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நிறைய விஷயம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்களும் உங்களோட கட்டம் அடுத்த கட்டம் போகிறதுக்கு எங்களோட சார்பாக பெயர் டாக்கி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். தேங்க்யூ.